வெல்கம் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் 11th அக்கௌண்டன்சியில் யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நமக்கு முடிஞ்சிருச்சு. அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகலெக்ஷன் பார்த்துடலாமா? இன்ட்ரோடக்ஷன், ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தென் ஒய் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ், ஏன் அந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். Next, meaning of trial balance and then steps for the trial balance. எந்த ஸ்டெப்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அக்கௌண்டிங் சைக்கிளில் அப்படின்றது பார்த்தோம். நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ஏன் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் டெஃபினிஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், லிமிட்டேஷன்ஸ், மெத்தட்ஸ், ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கிளாஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்துடலாம். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, அதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும், கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். சம்மை கவனமாக பாருங்கள், நான் ரீட் பண்ணுறேன். ஸ்டேட் வெதர் த பேலன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் accounts should be placed in the debit or the credit column of the trial balance. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 7 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சம் பார்த்துடலாம். சன்ட்ரி டெட்டாஸ் டெபிட் சைட் அப்படின்னு போட்டிருக்கோம். டெபிட் பேலன்ஸ்ல தான் வரும்னு. ஏன் டெபிட் பேலன்ஸ்ல என்னென்ன சொன்னோம், நம்ம அசட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அசட்ஸில் டெட்டாஸும் வரும் இல்லையா? டெட்டாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியவங்க. ஸோ தே ஆர் டெட்டாஸ், அவங்க நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வருவாங்க. தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், கிரெடிட்டாஸ் எப்பயுமே நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா கிரெடிட்டாஸ் அப்படின்றவங்களுக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்கணுமோ அவங்க தான் கிரெடிட்டாஸ். ஸோ அவங்க கிரெடிட் பேலன்ஸில் வருவாங்க. கேஷ் இன் ஹேண்ட், அசட்ஸ்லாம் டெபிட் சைடு தான் வரணும்னு சொன்னேன். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் சைடு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா பேங்க்ல நமக்கு பேலன்ஸ் இருக்கிறத விட, இப்போ சப்போஸ் பேங்க்ல நமக்கு 25,000 தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு 35,000 தேவைப்படுது அப்படின்னா 25,000 விட அதிகமாக நான் எடுக்கும்போது அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். அந்த பேங்க் ஓவர் டிராஃப்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து திரும்ப நான் பேங்க்குக்கு ஒரு லோனாக கன்சிடர் பண்ணி கட்டணும். இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடையாது, கரண்ட் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது லயபிலிட்டி. ஸோ அது நமக்கு கிரெடிட் சைடில் வரும். தென் சேலரி எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் அலவுட் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், ஸோ கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் மிஷினரி இது எல்லாமே அண்டர் அசட் அக்கௌண்ட். ஸோ அதுவும் நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரும். தென் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரும் நமக்கு என்னதுன்னா அசட் தான். ஸோ அதுவுமே நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1ல் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு 8 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஐட்டம்ஸை டெபிட் பேலன்ஸில் என்னெல்லாம் வரும், கிரெடிட் பேலன்ஸில் என்னெல்லாம் வரும்னு பிரித்து போட்டிருக்கோம். அதே நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன். டெபிட் பேலன்ஸில் என்னெல்லாம் வரும்னா அசட்ஸ், அசட்ஸில் கன்சிடர் ஆகிறது கேஷ், டெட்டாஸ், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே கேஷ் எல்லாமே வந்து எங்கே தான் வரும்னா அசட்டில் தான் வரும். தென் எக்ஸ்பென்சஸ், டிராயிங்ஸ், பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். அண்ட் லாசஸ், லாசஸ் எல்லாமே வந்து டெபிட் சைடு தான் வரும். ஸோ அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், இந்த 3 ஐட்டம்க்கு கீழே வர எல்லாமே டெபிட் பேலன்ஸில் தான் வரும். தென் கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸில் என்னெல்லாம் வரும்னா லயபிலிட்டிஸ், தென் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், லயபிலிட்டிஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். லயபிலிட்டியில் என்னெல்லாம் இப்போ வரும், கிரெடிட்டர், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே லயபிலிட்டி சைட் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 2. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2ல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் ராஜு ட்ரேடர் ஆன் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரிப்பேர் அ ட்ரையல் பேலன்ஸ் அஸ் ஆன் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நமக்கு இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் 5,500, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 300, கிரெடிட்டாஸ் 15,000, பில்டிங்ஸ் 50,000, ஓப்பனிங் ஸ்டாக் 6,000,
direct expenses 5,000, carriage outward 3,500, capital 45,000, purchases 49,700, sales 59,400. ஸோ இப்படி நமக்கு ஒரு 10 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் அஸ் ஆன் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். Solution: in the books of Raju, trial balance as on 31st March 2017. இது கண்டிப்பா நம்ம எழுத வேண்டிய விஷயம். இது எழுதாம சம் செஞ்சோம்னா சம் தப்பு. இந்த ஃபார்மேட்டை கரெக்டா எழுதணும்னா கண்டிப்பா ½ மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சம்மே தப்பா இருந்தாலும் கிடைக்கும். இப்போ ஆன்சர் போயிடலாம். கேஷ் இன் ஹேண்ட் அசெட் இல்லையா? ஸோ 5,500 டெபிட் பேலன்ஸ்ல போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது நமக்கு என்னது? அது இன்கம். இன்கம் எந்த பேலன்ஸ்ல வரும்னு சொன்னோம்? கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 300. கிரெடிட்டர் லயபிலிட்டியும் கிரெடிட் பேலன்ஸ்ல தான் வரணும். ஸோ 15,000. பில்டிங்ஸ் 50,000. பில்டிங்ஸ்ன்றது அசெட். ஸோ டெபிட் பேலன்ஸ்ல வரணும். ஓப்பனிங் ஸ்டாக் தீஸ் ஆல்சோ அசெட். ஸோ டெபிட் பேலன்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ 5,000. Carriage outward also expenses, so comes under debit balance. Capital is the liability, so it comes under credit balance. Purchases is expenses. Purchase பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம சேல்ஸ் பண்றோம். ஸோ கேஷ் நமக்கு என்ன ஆகும்? இன்கமா உள்ள வரும். ஸோ அப்படி இன்கம் வரும்போது நமக்கு இன்கம் எந்த சைட் போடணும்னு சொன்னேன்? கிரெடிட் பேலன்ஸில் போடணும். 59,400. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸை ஆட் பண்ணோம்னா 1,19,700 டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம செஞ்ச சம்மு கரெக்டு அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதாமா? ஸோ நமக்கு இப்போ இந்த 10 ஐட்டம்ஸில் எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் எதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்க புரியும். டெபிட் பேலன்ஸில் என்ன வரும்னு சொன்னேன்? அசெட், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ். கிரெடிட் பேலன்ஸ்ல என்ன வரும்னு சொன்னேன்? லயபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 3 போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் பேர்ல் எ ட்ரேடர் ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்சஸ் அஸ் ஆன் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஐட்டம்ஸ் அதே மாதிரி ஒரு 10 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். Capital 44,000, bills receivable 5,000, wages 800, drawings 4,000, purchases 75,000, interest on investment 2,000, customs duty 3,000, computer 20,000, sales 72,000, opening stock 10,500. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன்: in the books of Pearl, trial balance as on 31st March 2017. கண்டிப்பாக ஃபார்மேட் எழுதணும். எழுதியாச்சு. தென் இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருந்தேன்? லயபிலிட்டி. ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் கிரெடிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அசெட் இல்லையா? பில் நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இட் இஸ் அசெட், அதனால டெபிட் பேலன்ஸ். வேஜஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸ் கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். Drawings is one of the expenses, so it is comes under debit balance. Purchases also expenses, so it will be comes under debit balance 75,000. Interest on investment, இது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம், ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் கிரெடிட் பேலன்ஸ். Customs dutyன்றது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். கம்ப்யூட்டர் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால டெபிட் பேலன்ஸில் போட்டிருக்கோம். சேல்ஸ் இன்கம் இல்லையா? நம்ம சேல்ஸ் பண்ணோம்னாலே நமக்கு அமௌண்ட் கையில் வரும். ஸோ தட் இஸ் இன்கம், அதனால அதை நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போட்டிருக்கோம். தென் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் அசெட், ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். இப்போ டெபிட்டையும் கிரெடிட்டையும் நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 1,18,000. ஸோ டெபிட்லையும் 1,18,000 வந்துருச்சு, கிரெடிட்லையும் 1,18,000 வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு? சம் இதோட முடிஞ்சது.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது illustration 4. இந்த illustration 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The following balances are extracted from the books of Prabhu as on 31st March 2017. Prepare trial balance and transfer the difference if any to suspense account. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டிஃபரன்ஸ் இஃப் எனி டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சப்போஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லி கொடுத்துருந்தேன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு. சப்போஸ் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு போட்ட சம்ல டேலி ஆயிடுச்சு இல்லையா. சப்போஸ் இனிமேல் போட போற சம்ல டேலி ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம், அந்த இடத்துல எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ஒரு அமௌண்ட் வரும். இப்போ சப்போஸ் டேலி ஆகணும், டெபிட் சைடு ஒரு 3000 போட்டால் டேலி ஆயிரும் அப்படின்னா அந்த 3000 கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா டெம்பரவரியாக தான் இருக்கும். சப்போஸ் அங்கே என்ன தப்பு விட்டுருக்கோம், மிஸ்டேக் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெக்டிஃபை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 10 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலௌடு 250, cash in hand 4200, capital 50,000, salaries 12,000, furniture 7,500, loan borrowed 7,000, lighting 12,000, commission paid 3,000, purchases 29,050, sales 35,000. ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸ். இந்த பர்டிகுலர்ஸ்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாமா. Solution: in the books of Prabhu, trial balance as on 31st March 2017. trial balance open பண்ண போறோம். ஸோ ஃபார்மட் கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அது யாரோட புக்கு அப்படின்றத கண்டிப்பாக எழுதணும். ட்ரையல் பேலன்ஸ் அசான் அப்படின்னு ஏன் போடுறோம்னா எந்த டேட்டில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக எழுதியிருக்கணும். டேட், மந்த் அண்ட் இயர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இங்கே பண்ணிட்டோம். அஸ் யூஷுவல் ட்ரையல் பேலன்ஸ் அஸ் ஆன் 31st March 2017 அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எதெல்லாம் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான லெசன்மா இந்த லெசன். டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணாதான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். சப்போஸ் 5,000 விற்க வேண்டிய ஒரு ப்ராடக்டை நம்ம 500 டிஸ்கவுண்ட் போட்டு என்ன பண்ணுறோம்னா 4,500க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 500 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அவர் பிஸ்னஸ். அதனால தான் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா டெபிட் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படின்ற இந்த 250 எங்கே வரும்னா டெபிட் சைடில் வரும். தென் கேஷ் இன் ஹேண்ட் அசெட். ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ கேபிட்டல் எங்கே வரணும், கிரெடிட் பேலன்ஸில் வரணும். சேலரிஸ் அப்படின்றது நம்ம பிஸ்னஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற சேலரி. ஸோ இந்த சேலரி அப்படின்றது நமக்கு டெபிட் பேலன்ஸில் 12,000 எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை அங்கே போட்டுருணும். ஃபர்னிச்சர் இஸ் ஒன் டைப் ஆஃப் அசெட். ஸோ இந்த அசட்டோட அமௌண்ட்டை டெபிட் பேலன்ஸில் 7,500 போட்டாச்சு. தென் லோன் பாரோட் அப்படின்றது என்னன்னா லயபிலிட்டி. நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோ இல்லை பேங்க்ல இருந்தோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ல இருந்தோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லோன் வாங்கிட்டோம். அந்த லோனை நம்ம என்ன பண்ணணும், அகைன் திரும்ப கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் அது நமக்கு லயபிலிட்டி அப்படின்றதுனால கிரெடிட் பேலன்ஸில் 7,000 போட்டிருக்கோம். தென் லைட்டிங், திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் வில் பி கம்ஸ் அண்டர் டெபிட் பேலன்ஸ். கமிஷன் பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னதான்ப்பா, எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ 3,000 டெபிட் பேலன்ஸ். தென் பர்ச்சேசஸ் 29,050. தென் சேல்ஸ் பண்ணாலே நமக்கு என்னதான் வரும், அமௌண்ட்டு இன்கமாக உள்ளே வரும். ஸோ அது நமக்கு கிரெடிட் பேலன்ஸாக வரும். இப்போ நமக்கு இவ்வளோதான் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தது. இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு சம்மில் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள் 10 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் பண்ணணும். டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் டோட்டல் பண்ணணும். அப்படி டோட்டல் பண்ணும்போது நமக்கு டேலி ஆகாது. இங்கே கிரெடிட் பேலன்ஸில் 92,000 இருக்குது, டெபிட் பேலன்ஸில் 24,000 கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 24,000-ஐ நம்ம எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த சைட் போட்டு அதை நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சு நம்ம 92,000 கீழே டேலி பண்ணிடுறோம். புரியுதாமா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக போடுறோன்னு. இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு சம்மில் கொடுத்துருக்குது. இந்த 10 ஐட்டம்ஸ் தான் நமக்கு சம்மில் கொடுத்துருக்க ஐட்டம். இந்த 10 ஐட்டம்ஸை போட்டு டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேலி ஆகாது. கிரெடிட் பேலன்ஸில் ஒரு 92,000, டெபிட் பேலன்ஸில் ஒரு 24,000 கம்மியாகவும் இருக்கும்.
இப்படி கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கிரெடிட் பேலன்ஸில் ஒரு 92,000, டெபிட் பேலன்ஸில் ஒரு 68,000 இருக்கும், 24,000 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே 24,000 நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை நம்மளால் டேலி பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த 24,000 போட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணி டேலி பண்ணியாச்சு. Since the credit balance is more than the debit balance, the difference is transferred to suspense account. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸோட அமௌண்ட்டு டெபிட் பேலன்ஸை விட அதிகமாக இருந்ததுனால டெபிட் பேலன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை. புரியுதாமா? அவ்வளோதான் இல்லஸ்ட்ரேஷன் 4. இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 போயிடலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the following trial balance has certain errors, redraft it. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான சம் பாருங்க. the following trial balance அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ட்ரையல் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ரீடிராஃப்ட் பண்ணணும். ரீடிராஃப்ட்னா என்னப்பா, திரும்ப நம்ம செய்யணும். இந்த ட்ரையல் பேலன்ஸை அகைன் நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். சம் டெபிட்டை கிரெடிட்லையும் கிரெடிட்ல டெபிட்லையும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேயாமா? இப்போ போயிடலாமா? ட்ரையல் பேலன்ஸ் as on 31st March 2017 ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பில்டிங், மிஷினரி, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், பேட் டெட்ஸ், இப்படி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சம் ஐட்டம்ஸ் நமக்கு மாறி மாறி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக எடுத்து போஸ்ட் பண்ணி செய்யணும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக செய்ய போகலாமா? சொல்யூஷன், பில்டிங் 60,000. சம்மில் நமக்கு பில்டிங் டெபிட் பேலன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 60,000 அப்படியே போட்டாச்சு. மிஷினரி 17,000, அது நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது. மிஷினரி இஸ் அசெட், ஸோ அதையும் நம்ம டெபிட் பேலன்ஸில் போட்டாச்சு. ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் அப்படின்றது என்னென்னா நமக்கு இன்கம். ரிட்டர்ன் இன்வர்ட்னா தான் எக்ஸ்பென்சஸ், ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா நமக்கு இன்கம். ஸோ சம்மில் நமக்கு இதை வந்து டெபிட் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் அதை என்ன பண்ணணும், கிரெடிட் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணணும். தென் பேட் டெப்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அது நமக்கு சம்மில் டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது. ஸோ அது கரெக்டு தான், நம்ம அதையுமே டெபிட் பேலன்ஸ்லேயே போட்டுக்கலாம். தென் கேஷ் இஸ் ஒன் டைப் ஆஃப் அசெட் அண்ட் 400, இதுவும் நமக்கு சம்மில் 400 டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது. இதை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டாச்சு. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 3,000. இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் 3,000 அப்படின்றது நமக்கு சம்மில் டெபிட் பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம், இன்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எங்கே கொண்டு போனோம், கிரெடிட் பேலன்ஸ்க்கு கொண்டு போனோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 3,000 கிரெடிட் பேலன்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் லயபிலிட்டின்னு சொன்னேன். ஸோ அது எங்கே வரணும், நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் வரணும். ஆனால் சம்மில் நமக்கு டெபிட் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க. தென் கிரெடிட்டாஸ் அப்படின்றது யாருன்னா நம்ம கொடுக்க வேண்டியவங்க. நம்ம அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. ஸோ இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லயபிலிட்டி. 50,000 எங்கே வரணும் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸில் தான் வரணும். பட் சம்மில் அதை டெபிட் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போட்டாச்சு. தென் பர்ச்சேசஸ் 1 lakh அப்படின்றது எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸில் தான் நமக்கு சம்மிலையும் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெபிட் பேலன்ஸ்லேயே போட்டாச்சு. தென் கேபிட்டல் அப்படின்றது நமக்கு ஒன் டைப் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு சொன்னேன். சம்மிலையும் நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுவும் 72,800 கரெக்டு தான். தென் ஃபிக்ஸ்சர்ஸ் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் அசெட், அது நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸில் வரணும். பட் சம்மில் அந்த ஃபிக்ஸ்சரை நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க, டெபிட் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணியாச்சு. சேல்ஸ்னால் நமக்கு இன்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இதையுமே நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் தான் சம்மில் கொடுத்துருக்காங்க, நம்மளும் இங்கே கிரெடிட் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணியாச்சு. டெட்டாஸ் அப்படின்றது நமக்கு அசெட், நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு, அதனால் அதை நம்ம டெபிட் பேலன்ஸில் போடணும். பட் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்ட்ரி டெட்டாஸை கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னாலே இன்கம் தான், நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு சம்மில் எங்கே இருக்குது அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸில் தான் இருக்குது. இங்கேயும் நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹியர் தேர் இஸ் நோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ஏற்கனவே டிராஃப்ட் பண்ணது தப்பாக சில டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க, அதை திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, ரீடிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இதோட இன்னைக்கு லெசன் முடிஞ்சிச்சுப்பா. நீங்கள் இந்த லெசனில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறேன், திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் ஏ பர்டிகுலர் டேட். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. த டேட் மஸ்ட் பி மென்ஷன்ட் இன் த டைட்டில் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். கண்டிப்பாக அந்த டேட் என்ன அப்படின்றது ட்ரையல் பேலன்ஸோட டைட்டிலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். Then a trial balance is prepared with the help of balances of ledger accounts.
ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவோம், லெட்ஜர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எடுத்து இங்கே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். Third one, trial balance is prepared to check the arithmetical accuracy of entries made in the books of accounts. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக நம்ம சம் போட்டுருக்கோமா, அரித்மெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக நமக்கு காட்டுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டர் பேலன்ஸ் மெத்தட், the debit balances of accounts are to be written in debit column and the credit balance of accounts are to be written in the credit column of trial balance. Under balance method, it is an account does not have a balance, it is excluded. So இங்க நம்ம debit balance under balance methodல என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இதில் நம்ம டெபிட் பேலன்ஸ் வந்தால் எங்கே எடுத்து போடணும், கிரெடிட் பேலன்ஸில் வந்தால் எங்கே எடுத்து போடணும், சப்போஸ் இதில் வந்து டேலி ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, if the trial balance does not tally, the difference between debit and credit columns should be taken to a temporary account called suspense account. ஸோ இது ரெண்டையும் டேலி பண்ணுறதுக்காக டெம்பரவரியாக ஒரு அக்கௌண்ட் எடுத்துப்பாங்க, அந்த அக்கௌண்ட் பேர் தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டு ப்ரிப்பேர்டு இமீடியட்லி, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உடனே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம பொறுமையாக தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க முடியாது. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ண முடியும். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5 5 சம் பார்த்தோம். நீங்கள் ஹோம்ஒர்க்காக 1 to 8 செய்யுங்க. ஸோ 5 + 8 13 சம் இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் செஞ்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.